சார் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். ஈவினிங் தான் ரொம்ப சுட சுட அந்த செய்தி வந்தது. சார் இதுதான் ஜுடிஷியல் ப்ராசஸில் இதுதான் இந்த மாதிரியான சம்பவம் நடந்தால் இது இப்படி தான் நடக்குமாங்க சார்? நீதிபதிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சாதாரணமாக வருவது இயற்கை தான். சரி. ஏனென்றால் ஏதாவது கட்சிக்காரர்கள் தங்கள் வழக்கில் தோற்றுவிட்டால் அவர்களை லூசிங் பார்ட்டி என்பார்கள், இழந்த கட்சிக்காரர்கள் என்பார்கள். அவர்கள் நீதிபதிகள் மீது கோபத்தில் சில பெட்டிஷன்களை மனுக்களை எழுதுவது சகஜம்தான். ஆனால் அதற்கெல்லாம் முகாந்தரம் இருக்கிறதா என்று விசாரிக்கப்படும். ஏனென்றால் வெளியே தெரியாத அளவுக்கு ரகசியமாக விசாரித்து தலைமை நீதிபதியிடம் ஒரு அறிக்கை தருகின்ற பழக்கம் உண்டு. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை நீதித்துறையில் முன்மாதிரிகளை தான் கடைபிடிப்பார்கள். சரி, ஓகே, புரியுது. நீதித்துறை என்பது பெரும்பாலும் லா ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அடிப்படையில் சட்ட வழிகள் இல்லாவிட்டாலும் முன்மாதிரிகளில் எப்படி செய்துள்ளார்கள் என்பதைத்தான் கடைபிடிப்பார்கள். இந்த வழக்கில் கடைபிடித்திருக்கின்ற முறையானது உச்ச நீதிமன்றம் தீப்பற்றி எரிகிறது. நீதிபதி வீட்டில் ஒரு தீ விபத்து, ஆனால் கட்டுக்கட்டாக பணம் ரூபாயும் அங்கே எரிகிறது. உடனே அந்த தீயணைப்பு படைவர்கள் அணைக்கிறார்கள். அதன் பிறகு எல்லோருக்கும் செய்தி வெளியே பரவுகிறது. அப்பொழுது உச்ச நீதிமன்றமே ஒரு கமிட்டியை அமைத்து இதை விசாரிக்கிறது. முதலில் இதற்கு முன்பு அவ்வாறு நீதிபதிகள் மீது உள்ள ஊழல்களில் இதை போன்ற நடைமுறை கடைபிடிக்கப்பட்டதில்லை. ஒரு முறை கூட இது போல ஒரு நடைமுறை இல்லாத போது இதற்கு முன்பு என்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டது என்று பார்த்தால் தமிழ்நாட்டையே உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் பெரிய அறிவாளி என நீதித்துறையில் சிறந்தவர் என போற்றப்பட்ட தலைமை நீதிபதியாக இருந்த வீராசாமி, ஜஸ்டிஸ் வீராசாமி தலைமை நீதிபதியாக இருந்தவர். இன்றும் அவருடைய தீர்ப்புகள் முன்மாதிரியாலாம் காட்டப்படுகிறது. அவரை தவறிவிட்டார். ஆனால் அவர் மீது வழக்கு நேரடியாக சிபிஐயே வழக்கு தொடுத்தது. சரி. அவர் தலைமை நீதிபதி. புரியுது. அவர் இவரை போல ஒரு இரண்டாவது நிலை, ஏழாவது நிலை, மூன்றாம் நிலை நீதிபதி அல்ல. ஒரு தலைமை நீதிபதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுதே, அவர் பணியில் இருக்கும்போது சிபிஐ அவர் மீது வழக்கு தொடுத்தது. அதில் வேடிக்கை என்னவென்றால் அந்த வழக்கு முடிந்தது. அவர் மீது எந்த குற்றமும் முகாந்தரமே இல்லாத அளவுக்கு மோசமாக அந்த வழக்கு சிபிஐ தொடுத்ததாகத்தான் தீர்ப்பு வந்து அவர் விடுதலையானார். அவரிடம் ஒரு பழக்கம் இருந்தது. எந்த வேலையை எந்த செலவு செய்தாலும் அவர் பேங்க் மூலமாகத்தான் பணத்தை செலுத்துவார். சரி. அந்த காலத்திலேயே அவர் ஒரு ஹோட்டலுக்கு சென்றால் கூட அங்கே சாதாரண ஒரு காஃபி சாப்பிட்டால் கூட அது பேங்க் மூலமாக தான் பேங்க் அனுப்புவார். அப்படி ஒரு பெரிய ஒரு வழக்கத்தை கடைபிடித்து வந்தார். ஆனால் அவர் மீது சிபிஐ நேரடியாக வழக்கு தொடுத்தது. சரி. அது தமிழ்நாட்டில் உள்ள முன்னுதாரணம். இதில் வேடிக்கை என்னவென்றால், அதாவது புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. இல்ல, சிபிஐ அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்ததாக கூறப்பட்டு சிபிஐ ஒரு அறிக்கை தயார் செய்து சிபிஐயே அரசாங்க உத்தரவுப்படி, அப்போது எமர்ஜென்சி வேறு இருந்ததால் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு தனிப்பட்ட புகார் எதுவும் அவர் மீது இல்லை. அப்பொழுது அந்த வழக்கில் காட்டப்படவில்லை. புரியுது சார். சிபிஐ நேரடியாக ஒரு தலைமை நீதிபதி மீது வழக்கு தொடுத்த போது இந்த வழக்கில் ஏன் அந்த நடைமுறை கடைபிடிக்கப்படவில்லை என்று நமக்கு விளங்கவில்லை. அதுக்கு காரணமும் முன்மாதிரி இருந்தும் காரணமும் தெரிவிக்கப்படவில்லை. ஓகே, புரியுது.
அதற்கு மேலாக அவர் நீதிமன்றத்திற்கு குற்றவாளிகள் கூண்டில் வந்து நின்றார். தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற பிறகும் பல வருடங்கள் அந்த வழக்கில் இதர குற்றவாளிகள் எப்படி நீதிமன்றத்திற்கு வந்து நிற்பாரோ ப்ராசிக்யூஷன்ல வந்து நின்னாரு அவரு. அது மட்டும் இல்லை, கீழமை நீதிமன்றத்தில் ஒரு மாவட்ட நீதிபதியின் எதிரில் தலைமை நீதிபதி வந்து நிற்கின்ற நிலைமை ஏற்பட்டது. இன்னும் போனால் வேடிக்கை என்னவென்றால், சாமிக்கண்ணு என்று ஒரு பெரிய நீதிபதி அந்த காலத்திலிருந்து ஓய்வு பெற்றவர். ஓகே. அவர் சிறப்பு வகுப்பை சேர்ந்தவர். அவர் மாவட்ட நீதிபதியாக இருக்கும்போது இவர் இப்படி உள்ள தலைமை நீதிபதி வருகிறாரே என்று அவருக்கு கவலையை ஏற்பட்டு அவர் நீதிமன்றத்திற்கு வரும்போது அவரை சென்று வரவேற்றுவிட்டு பழையபடி மேலே ஏறி அவரை குற்றவாளி கூண்டில் தான் நிப்பாட்டினார். ஓகே ஓகே, புரியுது சார், புரியுது புரியுது. அதாவது மரியாதைக்கு மரியாதை, ஆனால் சட்டத்தை கடைபிடிப்பதும் சட்டப்படி கற்பது. ஆனால் இதில் எந்த நடைமுறையும் அந்த பிரஸ் ரிலீஸை போட்டுட்டு இருக்கோம் சார். பிரசிடென்ட்டுக்கும் அதான் இந்த இதில் உச்ச நீதிமன்றம் முதல் ஒரு கமிட்டி அமைத்ததே முன்மாதிரி இல்லாதது என நான் கூறுகிறேன். புரியுது புரியுது புரியுது. ஏன் அப்படி அவசரப்பட்டு உச்ச நீதிமன்றமே இதில் ஒரு கமிட்டி இருக்கிறதா என்று. அதாவது ஜஸ்டிஸ் ராமசாமி மீது இம்பீச்மெண்ட் வரும்போது ஒரு கமிட்டி போட்டு ராஜ்யசபாலாம் புகார் கொடுத்து அது பிரச்சனையானது. பஞ்சாப் அண்ட் ஹரியானா நீதிமன்றத்தில் அவர் செங்கோல் வாங்கியதில் பிரச்சனை என்ற போன்ற எல்லாம் கூறப்பட்டு அது ஒரு வழியாக முடிந்தது. இந்த நிலையில் இப்படி ஒரு நீதிபதி மீது உச்ச நீதிமன்றம் இதற்கு முன்பு உள்ள நடைமுறையெல்லாம் கடைபிடிக்காமல் ஒரு புது நடைமுறையை கடைபிடித்தது ஏன் என்பதற்கு யாராலும் விளக்கம் அளிக்க முடியாது, அல்லது முடியவில்லை என்று கருதலாம். உச்ச நீதிமன்றமே எந்த சட்டத்தின் அதிகாரத்தில் அவர்கள் இந்த கமிட்டியை அமைத்தார்கள் என்பதற்கும் இதுவரை சட்ட ரீதியான விளக்கங்கள் இல்லை. ஏனென்றால் இது நீதித்துறை சார்ந்த ஏதாவது ஒரு ரிட்டு மனு வந்து உச்ச நீதிமன்றம் அதை எடுத்துக்கொண்டு இருதரப்புக்கு நோட்டீஸ் கொடுத்து ஏதாவது வழக்கு இருந்தால் பரவாயில்லை. அரசு தரப்பிலும் எந்த வழக்கும் இல்லை. ஓகே, புரியுது புரியுது சார், புரியுது. ஒரு எஃப்ஐஆர்ல எதுவுமே இல்லை. புரியுது புரியுது. இப்போ ஒரு கமிட்டி அமைத்து இப்பொழுது ஒரு முகாந்திரம் இருப்பதாக இவர்கள் முடிவு செய்த பிறகு இதை இந்திய குடியரசுத் தலைவருக்கு பிரதமருக்கு அனுப்பியுள்ளார்கள். ஓகே ஓகே. எதற்காக அனுப்பினார்கள் என்பது அவர்கள் தான் விளக்க வேண்டும். ஓகே சார், ஓகே, பேசலாம் சார். அதற்கும் நமக்கு ஒன்றும் மூலாந்தரமான காரணங்கள் தெரியல. எந்த அடிப்படையில் இவர்கள் அனுப்பினார் தெரியல. ஏன் இவர்கள் முகாந்திரம் இருக்கிறது என்று அதே ஒரு சோமோட்டோ ரிட்டாக எடுத்து சிபிஐக்கு டைரக்ஷன் கொடுத்து அந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்திருக்கலாம். ஓகே, அதுவும் செய்யவில்லை. ஓகே ஓகே, புரியுது சார், புரியுது. பரஞ்சோதி சார், கடந்த காலங்களைப் போல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை போல நிலைமை வந்து இன்னைக்கு இல்லை சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 114 115 கோடி பேர் வந்து இந்தியாவில் செல்ஃபோன் பயன்படுத்துகிறாங்க. அதில் 96 கோடி பேர்கிட்ட அவர்கள் வந்து இந்த இன்டர்நெட்டோட பயன்படுத்துகிறாங்க சார். அவங்க எல்லாருமே சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறாங்க. 94 கோடி பேர் டேட்டாவோட பயன்படுத்துகிறாங்க செல்ஃபோனை, ஆண்ட்ராய்டு ஃபோனும் வச்சுட்ருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாருமே ஏதோ ஒரு வடிவங்களில் ஒரு டெக்னாலஜியோட மிங்கிளாகி இருக்கிறாங்க. இந்த விஷயம் பெரிய அளவில் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. எந்த அடிப்படையில் இப்படி ஒரு 3 நீதிபதிகளை கொண்ட கமிட்டியை எந்த சட்டத்தின் அடிப்படையில் அமைத்தது அப்படின்னு கேள்வி கேட்டவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவர் தான் கேட்டிருக்காரு, தெரியுங்களா? நாங்கள் யாரும் காமன் யாருமே கேட்கல, அவர் தான் கேட்டார். அவர் ஒரு சட்டம் அறிந்தவரும் கூட. அவர் கேட்டாருங்கிற ஒரே காரணத்தினால இந்த கடிதத்தை, இந்த ரிப்போர்ட்டை எல்லாத்தையுமே பிரசிடென்ட் கிட்ட அனுப்பி தங்களோட பொறுப்புல இருந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நடுவிக்குச்சா சார் இந்த விவகாரத்தில்? நம்ம வைஸ் பிரசிடென்ட் சொன்னாருங்கிறதுக்காக நழுவிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சரி, என்னோட கருத்து அவங்க முதல் ஆரம்பத்தில் கடைபிடிச்சதே முன்மாதிரி இல்லாத ஒரு நிலைமை தான். ஏனென்றால் அவர்களுக்கு அதிகாரம் எப்பொழுது உள்ளது என்றால் 142 கூட இப்போ சொன்னாங்கல்ல, அதெல்லாம் அதிகாரம் உள்ளது. 141 பிரகாரம் கொடுத்தா கூட
அவங்களோட தீர்ப்பு ஒரு சட்டமாக கருதப்பட வேண்டும் என்றெல்லாம் இருக்கிற அதிகாரம். ஆனால் நீதித்துறையில் உள்ள நீதிபதியாக பணியாற்றும் பொழுதுதான் அந்த அதிகாரங்கள் இருக்கிறது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில், அதாவது இவர்களாக போது அந்த அதிகாரங்கள் இவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தில் அது காட்டப்படவில்லை. இது இருக்கும் பொழுது இவர்கள் ஒரு அறிக்கையை தயார் செய்த பிறகு அதை யாருக்கு அனுப்புவது என்பதே தெரியல. அவர்களுக்கு நீங்கள் சொல்லுவது போல் ஜனாதிபதிக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டால் நம்முடைய கடமை முடிந்தது என்ற எண்ணமும் நீங்கள் கூறுவது இருக்கலாம். ஆனால் அவர்கள் எந்த காரணத்துக்கு அனுப்பினார்கள் என்பதும் எந்த சட்டத்தின் அடிப்படையில் அனுப்பினார்கள் என்பதற்கும் முகாந்திரம். பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா அதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பியதற்கு என்ன காரணம் சார்? பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பினார்கள் என்றால் அதற்கு நம் உள்நோக்கம் நீதிபதிகள் மீது கற்பிக்க வேண்டியது இல்ல சார். நாங்க தெரிஞ்சுக்க நாங்க எதுக்குமே தெரிஞ்சுக்க கேட்கணும். பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது அவர் எப்படி ஒரு சாவரின் அத்தாரிட்டிக்கு தலைமையோ அதை போல் பிரதம மந்திரி என்பவர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அவர்தான் இன்று நமது பிராக்டிக்கலாக நாம் கவனித்தோம் என்றால் தலைவர் என்றால் அது செயல் தலைவர், ஒர்க்கிங் அதிகாரம் படைத்தவர் பிரதம மந்திரி தான், ஜனாதிபதி அல்ல. ஓகே. ஆகவே செயல் செய்யக்கூடிய அதிகாரம் படைத்த பிரதமர் என்பதால் அவருக்கு அனுப்பியிருக்கலாம். ஓகே. அவர்கள் அரசாங்கம் மூலமாக என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்று இங்கே நான் மீண்டும் மீண்டும் அழுத்தி கூறுகிறேன். கீழமை நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகள் மீது பல வழிகளில் நடவடிக்கை எடுக்க சார், நான் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன் சார். ஆளுநர் குறித்த தமிழ்நாடு ஆளுநர் மரியாதைக்குரிய திரு RN ரவி குறித்த புகார்கள், பல புகார்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போயிருக்கு. நான் RTI போட்டு வாங்கியிருக்கேன். கவர்னர் மேலே வந்த புகார்கள் மீது பிரசிடென்ட் ஆஃபீஸ் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு, அதுக்கு பிரசிடென்ட் ஆஃபீஸ் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, அந்த வந்த புகார்களை எல்லாம் நாங்கள் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ஃபார்வேர்ட் பண்ணிட்டோம். இதுதான் பதிலாக வந்திருக்கு. சரிங்களா? வேற ஒன்றும் பதிலாக வரல. அதனால் இப்போ இவர்கள் அனுப்பிய இந்த கடிதத்தின் மீது பிரசிடெண்ட்டு இண்டிபெண்டாக நடவடிக்கை எடுப்பாங்களா? குடியரசுத் தலைவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களாகவே நடவடிக்கை எடுக்க அதிகாரம் இல்லை. எப்பொழுதும் மந்திரி சபையின் ஆலோசனை பேரில் தான் அவர்கள் அரசாங்கத்திற்கு அனுப்பி அரசாங்க அறிக்கையை பெற்றுத்தான் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் எல்லா இடத்திலும் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை உதாரணம் சொல்கிறேன். இங்கு அம்மையார் அவர்கள் தலைமை நீதிபதியாக இருந்தபொழுது அவர்களுக்கு ஒரு மாற்றுதல் வந்தது, ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்தது. டிரான்ஸ்ஃபர் போக மாட்டேன் என்று அவர்கள் பதவியை விட்ட பிறகு தான் இந்த நடவடிக்கை எல்லாம் அவர் மீது பாய்ந்தது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு நீங்கள் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க என்று கூறிவிட்டார். ஓகே ஓகே. ஆனால் இந்த வழக்கில் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த முன்மாதிரியை கூட கடைபிடிக்காமல் அறிக்கையை குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் அனுப்பியுள்ளார்கள். ஆகவே தான் நீங்கள் கேட்கின்ற அந்த கேள்வி ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்துகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஓகே சார். ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர், ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப், ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய் உள்ளிட்ட ஒரு 4 பேர் உட்காந்து தலைமை நீதிபதியாக இருந்த அன்னைக்கு இருந்த சிஜிஐ தீபக் மிஸ்ரா மேலே அவர் சார்ஜ் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் இந்த ஜனநாயகத்தை மக்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு நின்னாங்க சார். சரிங்களா? அவர்கள் யாரும் போய் பிரசிடென்ட் கிட்ட நிற்கலை சார், சார்ஜ் பண்ணலை. அவங்க யாரும் இந்த நாட்டு மக்கள் தான் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு கை கூப்பினாங்க 4 பேரும் சார். சரிங்களா? அதனால் நாங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் சார், முற்றும் முழுதுமாக இந்த விவகாரத்தை மூடி மறைக்கவும் தங்களுடைய பொறுப்பில் இருந்து தட்டி கழிப்பதற்காகவும் இந்த கடிதத்தை அங்கே அனுப்பி விட்டாருங்க சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. கடைசியாக கேட்டு முடிக்கிறேன் நான், வேற என்ன பண்ண முடியும்? நாங்கள் சரியா சொல்றீங்க. நிலைமையும் அதுதான்.
அன்றைக்கு அந்த 4 நீதிபதிகள் தலைமை நீதிபதிக்கு எதிராக மக்களை சந்தித்தார்கள். குடியரசுத் தலைவரை சென்று சந்திக்கவில்லை சார். அவர்களுக்கு குடியரசுத் தலைவரை சந்தித்தாலும் குடியரசுத் தலைவர் நேரடியாக தலைமை நீதி அரசர் மீது நடவடிக்கை எடுக்க வகை இல்லை. ஓகே. ஆகவே அவர்களுக்கு ஓரளவு இது சட்டத்தால் தீர்க்கக்கூடிய பிரச்சனை அல்ல, மக்களுக்கு தெரிந்து மக்கள் மூலமாக தான் தீர்க்க முடியும் என்று கருதினார்கள். இப்பொழுது நமது கற்றார்ந்த வழக்கறிஞர் ராஜசேகர் கூட குறிப்பிட்டார், பெரியார் காலத்தில் இருந்து இதற்கெல்லாம் ஒரே விடை தந்தை பெரியார் அவர்கள் அப்பொழுதே கூறியிருக்கிறார்கள், நீதி கெட்டது யாரால் என்று. இன்றைய தினம் நீதிபதிகள் எப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் நியமிக்கப்படுகிறார்கள், எந்தெந்த பிரிவுகளில் நியமிக்கப்படுகிறார்கள் என்ற பட்டியல் கூட இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. அதையெல்லாம் பார்க்கும்போது நீதிபதிகள் நியமன முறையிலேயே மிகவும் பாதிப்பு உள்ள நிலை நாம் உணர முடிகிறது. சார், அன்னைக்கு இந்த 4 ஜட்ஜஸ் வெளியில் வந்து நின்று பேசும்போது சார், அந்த விவகாரத்தில் தலையிடுவதற்கு அரசாங்கம் மறுத்து விட்டது சார். அன்னைக்கு இருந்த லா மினிஸ்டர் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, இதை இவர்களே தான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அளவில் தான் இதை முடித்து விட்டார்கள். சரிங்களா? ஏன்னா அது வெறும் குற்றச்சாட்டோடு நின்றது சார். தீபக் மிஸ்ரா மேல அந்த ரோஸ்டர் போடுறதுல முக்கிய வழக்குகள் எல்லாம் அவர் எடுத்துக்கிறாருங்கிற மாதிரி அது வெறும் குற்றச்சாட்டோடு நின்றது. ஆனா இங்க குற்றச்சாட்டோடு நிக்கல சார், லாரி நிறைய கட்டுக்கட்டா பணத்தோட மாட்டி இருக்குது. இந்த விவகாரத்திற்கும் இந்த விவகாரத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இன்னைக்கு ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்கு சார். பெரிய மலையளவு வித்தியாசம் இருக்கு. ஆனா இதை இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார்? இத மக்களிடம் இது தெரிந்து விட்டதால் ஓரளவு இவர்களும் நீதித்துறையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டார்கள். ஆகவே அரசாங்கத்தில் முன்பே துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் இதை பற்றி ஒரு பெரிய குறையும் கூறிவிட்டார்கள். ஆகவே அரசாங்கம் இந்த நிலையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றால் அரசாங்கத்தின் மீது பழி வரும் என்பதற்காக ஏதாவது ஒரு சுத்து வழியை அவர்கள் தொடக்கி வைப்பார்கள். ஆகவே நமக்கெல்லாம் இதற்கு விடை கிடைப்பதற்கு ஒரு 10 ஆண்டுகள் ஆகும். ஆகவே அதற்குள்ளே எல்லாம் சுமூகமாக முடிந்துவிடும்.